அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடியும். ஏரோது அரசன் காலத்தில் யூதாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவரிடம், யூதாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகி இஸ்ராயலை ஆயிர ஆள்வர் ஒருவர் உன்னிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தார். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மற்றில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சாலையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை பழமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்காட்சி பெருவிழா உண்மையிலேயே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியின் விழா. ஏனென்றால் ஆண்டவரை காண வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்குமே இன்றைக்கு அந்த இறை தரிசனம் கிடைக்கப் போகிறது. 3 ஞானிகள் அரசர்கள் என்று அவர்கள் ஆண்டவரை தொலைதூர நாட்டிலிருந்து தேடி வந்தார்கள். அவர்கள் அந்த பெத்லகேமிலே மாட்டல் குடிலே ஆண்டவரை தரிசிக்கும் பொழுது அவர்கள் கண்ட மகிழ்ச்சி தான் இந்த பெருவிழாவினுடைய சிறப்பாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். நாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலுமே பல தேடல்கள் இருக்கிறது. அந்த தேடல்கள் என்ன? பல பேர் பலவற்றை தேடி இன்றைக்கும் சென்று கொண்டிருக்கிறோம். எது எனக்கு தேவை என்று எல்லோருக்குமே தெரியும். அந்த தேடலை ஒரு மையத்தை நாம் அடையும் வரை நம் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அவற்றை தேடி கண்டடைந்த பிறகுதான் அந்த உண்மையான மகிழ்ச்சி, நிம்மதி நமக்கு கிடைக்கும். இதுதான் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு யதார்த்தமாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் எதை தேடி செல்கிறோம் என்றுதான் ஒரு கேள்வி. நம் வாழ்க்கையில் எதை தேடுகிறோம்? உண்மையிலேயே நம்மை பரிசோதித்து பார்த்தால் உண்மையிலேயே இறைவனை தேடுகிறோமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் நாம் இறைவனை தேடி வருவது எதற்காக? ஆண்டவரே, உம்மை தேடி வந்துவிட்டேன், எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நாம் கேட்பது கிடைக்காதவரை என்ன செய்வோம்? நமக்கு நிம்மதி இருக்காது. ஆகவே இறைவனை தேடி வருவதும்
கூட ஒரு உள்நோக்கத்தோடு என்னுடைய சுய லாபத்திற்காக என்னுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் இறைவனை தேடி வருகிறோம். அவற்றை தரவில்லை என்றால் அந்த இறைவனை நாம் ஏன் தேட வேண்டும் என்ற ஒரு கேள்வி பல பேர் உள்ளத்தில் எழுவதனாலே தேடாமலேயே பல வழிகளில் அவர்கள் தேடி செல்வார்கள். இதுதான் மனித வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாகத்தான் ஒரு இளைஞன் கடவுளை எப்படியும் தரிசிக்க வேண்டும், அவரை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டானாம். எனவே அவன் பல புத்தகங்களை எல்லாம் படித்தான். அதன்படி ஞானம், இறைவனின் தரிசனம் அமைதியில்தான் கிடைக்கும் என்று அவன் எண்ணினான். எனவே என்ன செய்தான்? ஒரு காட்டு பகுதிக்கு சென்றான். அந்த காட்டு பகுதியிலே ஒரு அமைதியான இடத்தை அவன் தேர்வு செய்து பல தவ முயற்சிகளை மேற்கொண்டு அவன் அங்கே ஆழ்ந்த தியானத்திலே இருந்தான். எப்படியும் இறைவனை பார்த்து விடலாம் என்று அவன் சிந்தித்துக் கொண்டே இருந்தான். காலம் புரண்டது. எனக்கு ஒரு 10 ஆண்டுகள் கடந்தது. இளைஞனாக வந்தவன் அவன் அங்கே தாடியும் மீசையோடும் அவன் அங்கே ஒரு பிச்சைக்காரனை போல அந்த காட்டிலே தவமேற்றுக் கொண்டே இருந்தான். ஆனால் கடவுளின் தரிசனம் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. எனவே அவன் சோர்ந்து போனான். அந்த நேரம் பார்த்து ஒரு வேடன் வந்தான். அந்த வேடன் இந்த முனிவரை போல இருந்த அந்த இளைஞனை பார்த்தான். என்ன இங்கே காட்டு பகுதியிலே இப்படியாக அமர்ந்து நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறீர்களே, எதற்காக? நானும் பலமுறை பார்த்திருக்கிறேன், நீங்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பீர்கள் என்று கேட்டதற்கு அந்த இளைஞன் சொன்னானாம், ஆம், என் வாழ்க்கையில் எப்படியாகிலும் கடவுளை நான் பார்த்துவிட வேண்டும், என் கண்களால் அவரை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் இங்கு வந்தேன். ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அவரை நான் பார்க்கவும் முடியவில்லை, அவரும் எனக்கு காட்சியாக வரவும் இல்லை. என்ன கடவுள் இவர் என அவன் வந்து கொண்டான். அப்பொழுது அந்த வேடன் சற்று தூரம் சென்றான். சென்றவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து அவன் வேண்டினானாம், கடவுளே, நீ எப்படியாகிலும் காட்சி தர வேண்டும். என்னுடைய வேண்டுதலுக்காக அல்ல, மாறாக இதோ உன்னை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்காவது நீ காட்சி தர வேண்டும் என்று அவன் ஜெபித்தானாம். அப்பொழுது கடவுள் உடனடியாக இறங்கி வந்து அவன் முன்பாக நின்றான். அந்த இளைஞன் பார்த்தான், ஆச்சரியப்பட்டான். நான் இத்தனை ஆண்டு காலம் கடவுளை காண வேண்டும் என்று இங்கே ஏங்கி தவித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வேடன் ஒரு நிமிடம் ஜெபித்தான். ஆண்டவரே, நீ வந்து விட்டாயே, எப்படி உனக்கு நியாயம்தானா? நான் இருந்த இந்த தவ முயற்சிகள் அனைத்தும் வீணாகி விடுமா என்று அவன் கேள்வி கேட்டானாம். அப்பொழுது கடவுள் சொன்னாராம், அன்பு நண்பா, நீ என்னை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டாய், உண்மை. ஆனால் நீ எதற்காக என்னை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டாய்? என்னை கண்டுவிட்டால் அவற்றை வைத்து நீ பெருமை அடைய வேண்டும், மக்கள் மத்தியிலே பிரபலமான மனிதனாக மாற வேண்டும் என்று உன் உள்ளத்திலே ஒரு ஆசையோடு வந்து என்னை காண வேண்டும் என்று நீ கேட்டாய். உனக்கு நான் வருவேனா? இந்த வேடன் அவனை பார், ஒரு சாதாரண மனிதன். அவன் என்ன வேண்டினான்? ஆண்டவரே, எனக்கு வேண்டாம், இதோ இந்த மனிதனுக்காக நீ காட்சி தர வேண்டும் என்று உனக்காக அவன் ஜெபித்தான். அதுதானே ஜெபம், அதுதானே வேண்டுதல். ஆகவேதான் உடனடியாக நான் வந்தேன். எனவே உன் உள்நோக்கத்திற்கோ சுயநலத்திற்கோ நீ ஜெபித்தால் உனக்கு தரிசனம் கிடைக்காது. இந்த மனிதனை போல உன் வாழ்க்கையில் கற்றுக்கொள். பிறருக்காக நீ எப்பொழுது ஜெபிக்கிறாயோ, வேண்டுகிறாயோ, கண்டிப்பாக என் காட்சி உனக்கு கிடைக்கும், மற்றவருக்கும் பலனளிக்கும் என்று அவர் சொன்னாராம். நாம் அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, இதுதான் உண்மையான தேடல், இதுதான் உண்மையான தேடல். அறிவிலிருந்து இறைவனை நோக்கிய பார்வையாக இருப்பது. ஆகிய அன்புக்குரிய ஞானிகள் அனைவரும் அவர்கள் வானியல் நிபுணர்கள், அறிவில் சிறந்தவர்கள், புத்தகங்களை படித்தவர்கள், அவர்கள் ஞானத்தில் கை தேர்ந்தவர்கள். ஆகவே அவர்கள் எத்தனையோ வகையில் கடவுளை காண வேண்டும் என்று யோசித்திருப்பார்கள். ஆனால் அந்த விண்மீன் அவற்றை பார்த்த பொழுது அந்த அடையாளம் ஏதோ ஒரு புதிய அடையாளமாய் இருக்கிறது என்று அவர்கள் யோசித்தார்கள். ஆகவேதான் அவற்றின் அந்த பார்வையோடு, அந்த விண்மீன் காட்டுதலோடு அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள்.
அன்புக்குள்ளே அந்த ஞானிகள் மத்தியிலே ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய தேடல், ஒரு புதிய அறிவாக்கம் உருவானது. ஆகவே அந்த அறிவாக்கம் என்ன? புத்தகத்தில் நாங்கள் படிக்காத ஒன்று இந்த உலகத்தில் ஏதோ நடக்கிறது, ஆகவே அதை காண வேண்டும் என்று அந்த ஆராய்ச்சியோடு அந்த விண்மீனின் வழிகாட்டுதலை அவர்கள் தேடி வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இறைவனின் அந்த ஒரு அழைப்பு, தரிசனம் என்பது அது உண்மையான ஞானம் என்பதை, இறைவனை தேடுவதுதான் என்பதை நம் வாழ்க்கையில் கண்டறிய வேண்டும். இவ்வாறு நம்முடைய தேடலின் ரகசியம் என்பது எப்படி ஆகும்? நான் இந்த ஆலயத்திற்கு வருவேன், இந்த ஆலயத்திலே இறைவனை தரிசிப்பேன் என்ற ஏக்கத்தோடும் வாஞ்சையோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தான் அதன் பலன் கிடைக்கும். மாறாக ஏதோ கடமைக்காக, திரு அவை சொல்கிறது கடன் திருநாள், ஆகவே போகலாம் என்று ஒரு கடனாக அல்லது ஒரு நிர்பந்தமாக நாம் இறைவனை தரிசிக்க வந்தோம் என்றால், இங்கே வந்து என்ன 1 மணி நேரம், என்ன 1.5 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு என்று யோசிக்கின்ற ஒரு தரிசனம் அது உண்மையான தரிசனமாக இருக்காது. கடவுளை தரிசிப்பதற்கும், கடவுளை புகழ்வதற்கும், கடவுளை ஆராதிப்பதற்கும் நேரம் அல்ல. நேரத்தை நாம் பார்த்து கடவுளை தரிசிக்க நாம் வரவில்லை. கடவுள் நேரம் பார்த்து உனக்கு அனைத்தையும் தரவில்லை. ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாக்கும் கடவுள் தான் இதோ உன்னை பாதுகாக்கிறார், உன்னை அரவணைக்கிறார், வழி நடத்துகிறார். அவன் நேரம் பார்க்கவில்லை. நேரம் பார்த்தால் உன் உயிர் எப்போ போயிருக்கும். கடவுள் உன்னை நேரம் பார்க்காமல், கண் அயராமல், கண் இமை மூடாமல் உன்னை அவர் பாதுகாக்கின்றார். ஆகவே அன்புக்குள்ளே அப்படிப்பட்ட இறைவனை நாம் தேடி தரிசிக்க வரும் பொழுது அது உண்மையான பலனை உங்கள் வாழ்க்கையில் கண்டறிய முடியும். ஆகவே சுய லாபத்திற்காகவோ சுய எண்ணத்திற்காகவோ நாம் வருகை தந்தோம் என்றால் அதன் அர்த்தத்தையோ பொருளையோ நம் வாழ்க்கையில் கண்டுணர முடியாது. இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், விண்மீன் அது வாழ்வின் வழிகாட்டி. இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் பல வகைகளில் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கின்றார். உன் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், வாழ்க்கை முழுவதும் பல கஷ்டங்களோடு துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சோதனைகளை வாழ்க்கையை சந்திக்கலாம். அப்பொழுதெல்லாம் நீ ஏங்கி தவிப்பாய், எனக்கு எப்படியாக இதனின்று விடுதலை கிடைக்குமா என்ற ஒரு ஏக்கம் உன் உள்ளத்தை மாற்றிக் கொண்டிருக்கும். அந்த நேரங்களில் பாருங்கள், உண்மையாகவே ஆழ்ந்த உள்ளத்தோடு, ஆழ்ந்த எண்ணங்களோடு இறைவனிடத்தில் நான் மன்றாடி அந்த வேலையில் செபிக்கும் பொழுது கடவுள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுவார், ஒரு வழிகாட்டுதலை உன் வாழ்க்கையில் தருவார். ஒவ்வொருவரும் அவற்றை நாம் கண்டுணர்ந்திருப்போம். இதுதான் வாழ்க்கையின் அனுபவம். இந்த அனுபவம் தான் நம் வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தரும். அன்புக்குள்ளே, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் துன்புற்ற நேரையில், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு யார் வழிகாட்டி, எந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைத்தது? அந்த துன்பம் தொடர்ந்து நின்றதா? ஆண்டவர் உனக்கு பல வகைகளில் அந்த துன்பத்தை போக்க, உன் கடனை போக்க, உன் வாழ்க்கையில் சிக்கலை போக்க யாராவது உனக்கு வழிகாட்டுதலாக இருந்திருப்பார்கள். இந்த ஞானிகளுக்கு விண்மீன் ஒரு வழிகாட்டுதல். உன் வாழ்க்கையில் இறைவன் பல வழிகளை அவர் தந்து கொண்டே இருப்பார். ஆகவே இறைவன் காட்டும் அருள் அடையாளம் என்பது பல வழிகளில் நமக்கு தொடர்ந்து வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், இறைவனை தரிசிக்கலாம், அந்த வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கலாம், பல நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இவற்றை பெற்றுக்கொண்ட நாம் உள்ளன்போடு அந்த இறைவனுக்கு காணிக்கையை கொடுக்கிறேனா? மனம் உவந்து என் வாழ்க்கையில் நான் அனைத்தையும் பெற்றுக்கொண்டேன், அது இறைவன் எனக்கு கொடுத்தது, ஆகவே அவற்றை நான் இறைவனுக்கு கொடுப்பேன் என்ற உள்ள மகிழ்வோடு நான் அந்த காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதுதான் உண்மையான இறை தரிசனத்தின் பொருளாக மாறுகிறது. ஆகவே நான் கொடுக்கும் காணிக்கை அது பிறருக்கு உதவும் ஒரு காணிக்கை என்பதை மறந்துவிடக் கூடாது. இங்கே நாம் காணிக்கை கொடுக்கும் பொழுதே யோசிப்போம், நான் ஏன் போடணும், இது பாதற்கு போதுமே அப்படின்னு நினைக்க கூடாது. இது பாதற்கு அல்ல, மாறாக இது ஒரு பங்கின் வளர்ச்சிக்காக, பங்கில் இருக்கிற ஏழைகளின் முன்னேற்றத்திற்காக நான் கொடுக்கும் ஒரு காணிக்கை என்பதை உள்ளத்தில் உணர்ந்து அந்த காணிக்கைகளை செலுத்த முன் வர வேண்டும். ஞானிகளை பாருங்கள், தூரத்திலிருந்து வந்தார்கள்,
அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு எத்தனையோ இடர்கள், சிக்கல்கள் அனைத்தையும் அவர்கள் தவித்து ஆண்டவரை தரிசித்த பொழுது மனமுவந்து தங்களிடத்தில் இருப்பவற்றை அனைத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள். பொன், தூபம், வெள்ளை போலம் இவை அனைத்தும் பல்வேறு அடையாளங்களாக இருக்கலாம். இறைவன் இந்த உலகத்தின் அரசர் என்பதற்கு பொன் ஒரு பொருளாக கொடுக்கப்பட்டது. இதோ தூபம், இறைவன் இந்த உலகத்தில் கடவுளாக மனித அவதாரம் எடுத்தார். அவர் கடவுளின் மனிதன் என்பதை காட்ட அவருக்கு தூபம், அந்த தூப புகை போல இறை தரிசனம் நம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தூபத்தை காணிக்கையாக கொடுத்தார். மூன்றாவதாக வெள்ளை போலம், இந்த கடவுள் துன்பப்படும் கடவுள். ஆகவே இந்த வெள்ளை போலம் அது துன்பத்திற்கு, இறப்பிற்கு பிறகு ஒரு அடையாளமாய் பயன்படுத்துகின்ற ஒரு பொருள். ஆகவே முன்கூட்டியே அந்த இறைவன் எனக்காக உனக்காக அவர் வாழ வந்தவர், உனக்காக எனக்காக தியாகத்தின் மறைபொருளாய் இருக்கிறார் என்பதன் அடையாளமாக வெள்ளை போலம் கொடுக்கப்பட்டது. அன்புக்குள்ளே இவை அனைத்தும் கடவுள் இந்த உலகத்தில் தரிசனத்தின் மறைபொருளாக இந்த மூன்று பொருட்களும் மூன்று ஞானிகளால் வழங்கப்பட்டது என்று நமக்கு சொல்லப்படுகிறது. நான்காவதாக நாம் பார்க்கலாம். இதோ இந்த ஞானிகள் இறைவனை தரிசித்தார்கள். தரிசித்த பிறகு என்ன நடந்தது? அவர்கள் மீண்டும் பழைய பாதையில் செல்லவில்லை, புதிய வழியிலே அவர்கள் சென்றார்கள். அவர்கள் மாற்று பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். யாரெல்லாம் இறைவனை கண்டோமோ அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், புதிய பாதையின் தெளிவு அவர்களுக்கு கிடைக்கும். அதுதான் மாற்றம். ஆகவே எத்தனையோ முறை ஆலயத்திற்கு வருகிறோம், மீண்டும் செல்லும் பொழுது நம்மிலே மாற்றம் இருக்கிறதா? நம்மிலே உண்மையிலேயே ஒரு மனம் மாற்றத்தோடு நான் வெளியிலே செல்கிறேனா? மீண்டும் அந்த ஆலயத்துக்கு நான் வரும் பொழுது அந்த மாற்றத்தை பெற்ற புது மனிதனாக நான் வருகிறேனா? இதுதான் இந்த ஞானிகள் நமக்கு வெளிப்படுத்தும் உண்மை. அன்புக்குள்ளே ஆலயத்திற்கு வருகிறோம், மீண்டும் அதே எண்ணங்களோடு, அதே ஏக்கங்களோடு, அதே கவலைகளோடு நாம் அங்கே வெளியே செல்கிறோம். இதுதான் அன்றாடம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்மிலே மாற்றம் இல்லை. மாற்றம் என்பது என்ன? நான் வந்தேன், இறை வார்த்தையை கேட்டேன், அது என் உள்ளத்தை தொட்டது, நிச்சயமாக அதன்படி நான் வாழ்வேன், நான் மன்னிப்பேன், நான் மறப்பேன், என்னோடு இருப்பவர்களை ஏற்றுக்கொள்வேன் என்ற அந்த எண்ணத்தை வளர்த்துக் கொண்டு வாழ்க்கையிலே வாழ்வதுதானே புதிய மாற்றம். அந்த புதிய மாற்றத்தை தேடிதானே ஞானிகள் சென்றார்கள். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஞானிகள் தங்கள் வாழ்க்கையில் புது மனிதர்களாக இறை தேடலில் அவர்கள் கண்டடைந்த ஆனந்தத்தை மீண்டும் மக்களுக்கு வெளிப்படுத்த அவர்கள் சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த திருக்காட்சி பெருவிழா திருப்பலியை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நாம் அனைவரும் அந்த ஆண்டவரை தரிசிக்கிறோம். நமக்கு முன்பாக இந்த பலிபீடத்திலே அவர் உனக்காக எனக்காக ஒரு காட்சி பொருளாக தன்னை பலியாக்கி அவர் அங்கே தோன்றும் பொழுது அவரை தரிசிக்க வந்த நமக்கு உண்மையிலேயே ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி கிடைக்கிறது. மீண்டும் அதே மகிழ்வோடு செல்கிறேனா? ஒரு மாற்றத்தோடு என் வாழ்க்கையில் புதிய தேடலை நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற எண்ணத்தோடு செல்கிறேனா? அவ்வாறு செல்லவில்லை என்றால் எத்தனை காட்சி தரிசனம் நம் வாழ்க்கையில் கிடைத்தால் அது வீணாய் போய்விடும். எனவே அன்புக்குரிய சகோதரி இந்த அருமையான நாளில் சிந்திப்போமா? நம் வாழ்க்கையில் செயல்பட முயற்சி செய்வோமா? இந்த திருக்காட்சி நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உண்மையான காட்சி தரிசனமாக வாழ்க்கையில் அது காலம் முழுவதும் இறை தரிசனத்தின் பிரதிபலிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக நம் வாழ்க்கையிலே வாழ்த்து காட்ட இந்த புதிய தேடலோடு நாம் விடைபெறுவோம். இறை ஆசி உங்களோடு இருக்கட்டும். ஆமென்.